ஓகே. ஸோ இது அபித் சாரோட ஒக்காபட்டி புக்கில் ஒக்காப் செட்டு மொத்தம் 8 செட்டு இருக்கு. ஒரு செட்டுக்கு வந்து ஒரு 10 வார்த்தை இருக்கு. டெய்லி ஒரு 4 வார்த்தை படிக்க போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 நாள் 10 நாள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஒரு 40 வேர்ட்ஸ் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ டே 1 இன்னைக்கு செட் 1 டே 1 ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்ஸ்ட்ரூஸ். அப்ஸ்ட்ரூஸ்னா என்னது? புரியலை, தெளிவற்ற, அதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ அப்ஸ்ட்ரூஸ்னா முதல்ல புரியலை அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கணும். அப்ஸ்ட்ரூஸ்னா புரியலை, நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுக்கு வந்து சினானம்ஸும் ஆன்டனம்ஸும் எழுத போகிறோம் நம்ம. சினானம்ஸ் என்ன, ஆன்டனம்ஸ் என்ன? ஸோ புரியல அப்படிங்கிறது என்னென்ன வார்த்தை சொல்லலாம்? இன்காம்ப்ரிஹென்சிபிள். காம்ப்ரிஹெண்ட் பண்ணு. காம்ப்ரிஹென்ஷன்னா என்னது? ஒன்று பார்த்து புரிஞ்சு எழுதுறது. அப்போ இது புரியல, அப்போ இன்காம்ப்ரிஹென்சிபிள் வந்துடுது. இன்காம்ப்ரிஹென்சிபிள். அடுத்த எனிக்மேட்டிக், ஹிஸ்டாரிக். எனிக்மேட்டிக், எம்ஏடிஐசி, எனிக்மேட்டிக். ஓகே, இதெல்லாம் இப்போதான் வரும். ஓகே, எனிக்மேட்டிக், ஹிஸ்டாரிக், அப்ஸ்கியூர். அப்ஸ்கியூர், இன்காம்ப்ரிஹென்சிபிள், எனிக்மேட்டிக், ஹிஸ்டாரிக், அப்ஸ்கியூர். கடைசியா இன்னொன்று இருக்கு, கிரிப்டிக். கிரிப்டிக், டிஐசி, கிரிப்டிக். அப்போ ஆன்டனம்ஸ் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஆப்வியஸ், வெளிப்படையா இருக்கு. ஆப்வியஸ். எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, வெளிப்படையா எல்லாருக்கும் அந்த எவிடன்ஸ் இருக்கு. எவிடென்ட், டிஎன்டி, எவிடென்ட். அடுத்த அப்பேரண்ட், ஏபிபி ஏஆர்இஎன்டி, அப்பேரண்ட். டிஸ்டிங்க்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட். லாஸ்ட் லூசிட். ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட். செகண்ட் ஹாரண்டியஸ். ஹாரண்டஸ். ஹாரர் படம், லைக் ஹாரர், டெரிபிளா இருக்கு, அன்பிளசண்டா இருக்கு. டெரிபிளா இருக்கு, அன்பிளசண்டா இருக்கு. ஹாரர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாரர், டெரிபிள், அன்பிளசண்ட். அப்ப இதுக்கு இன்னும் வேற என்னென்ன வார்த்தைகள் நம்ம வந்து சொல்லலாம்? ட்ரெட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா? ட்ரெட்ஃபுல். ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிறிஸ்லி. ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிறிஸ்லி. அப்போ ஆன்டினிம்ஸ் என்னன்னு எழுதலாம்? பயமா இருக்கு, நல்லா இல்லை பார்க்க, அதான் டெரிபிளா இருக்கு, அன்பிளசண்டா இருக்கு. அப்போ ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ரொம்ப சாந்தமா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் வரும். அதேதான். காம், கம்ஃபர்ட், கன்சோல், பாசிஃபையிங். இந்த ஒரு வார்த்தை மறக்கலாம். பாசிஃபையிங். அடுத்த மூணாவது இம்மோலேஷன். இம்மோலேஷன் அப்படின்னா என்னது? பலி கொடுக்கறது. அதாவது டு சாக்ரிஃபைஸ் சம் ஒன் டு கில். எரிச்சு, யூஸ்வலி வந்து பை பேர்னிங் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்றது சம் ஒன்னை. சாக்ரிஃபைஸ்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃபர் பண்ற மாதிரி, ஒருத்தவங்க கொன்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆஃபரிங். ஆப்லேஷன், ஆஃபரிங். அப்ப அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து என்னவா இருக்கும்? உயிர்ப்பித்து வர்றது. பலி கொடுக்குறோம், உயிர்ப்பித்து வர்றது. அப்பனா ரிவைவிங், ரீவைட்டலைசிங், ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். இது ஒண்ணு மறக்கலாம். இதை படிக்க படிக்க ரிவிஷன் பண்ண ஞாபகம் வந்துடும். இன்விகோரேட்டிங். ஓகே,
invigorating. Fourth one, grievous. G-R-I-E, grievous. Grievousனா என்ன? சிவியர், சீரியஸ். சிவியர், சீரியஸ். வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம்? ரொம்ப கிரிட்டிக்கல், ஹர்ட்ஃபுல், afflicting, agonizing, agonizing. ஸோ grievous அப்படின்னா ரொம்ப சிவியர், சீரியஸ். அப்போ இதோட ஆன்டனிம்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? காமா இருக்காங்க, நாட் இம்பார்ட்டன்ட். நாட் இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரிவியல் அப்படின்னு சொல்லலாம், வினயல்னு சொல்லலாம், காம் மாதிரி கம்ஃபர்ட், இந்த வார்த்தைகளும் இங்க வரும். ஸோ சீரியஸ்ங்கும் போது கிரிட்டிக்கல், ஹர்ட்ஃபுல், அஃப்ளிக்டிங், அகனைசிங். ஓகே, 4 வந்து இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ப்ரிவிஷன் பண்ண போறோம். அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்னா புரியல அப்படிங்கிறது முதல்ல ஞாபகம் இருக்கணும். அப்ஸ்ட்ரூஸ் புரியல. ஸோ புரியலைங்கும் போது இன்காம்ப்ரிஹென்சிபிள், எனிக்மேட்டிக், எஸ்டோரிக், அப்ஸ்கியூர், கிரிப்டிக். ஆண்டனிம்ஸ் புரியுது, ஆப்வியஸ்லி, எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட். ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட். ஹாரண்டியஸ், ஹாரர், ஸோ டெரிபிள் அண்ட் அன்பிளசன்ட். வேற என்னென்ன சொல்லலாம்? ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல், அப்பேலிங், கிறிஸ்லி. ஆண்டனிம்ஸ் ரொம்ப காமா இருக்கு, கம்ஃபர்ட், கன்சோல், பாசிஃபையிங். ஆக்சுவலி இங்க சரிங்கிற வார்த்தை கூட யூஸ் ஆகும். அடுத்த இம்மோலேஷன், பலி கொடுக்கறது, ஆஃபரிங், ஆப்லேஷன், அப்போ உயிர்ப்பிச்சு வர்றது, ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். கிரீவஸ், சீரியஸ், சிவியர், கிரிட்டிக்கல், ஹர்ட்ஃபுல், அஃப்ளிக்டிங், அகனைசிங். ஆண்டனிம்ஸ் காம், நாட் இம்பார்ட்டன்ட், ட்ரிவியல், வினயல், கம்ஃபர்ட், இதெல்லாமே. ஓகே, நாளைக்கு டே 2ல பார்ப்போம். டே 2ல பார்ப்போம். தேங்க்யூ.